ஒரு தொடர் வண்டியில் இருக்கிறவங்களுக்கு விமானத்தின் ஊடாக அவர்களுக்கு தேவையான உணவு, உடையை, தண்ணீரை கொடுப்பதற்கு லாய்க்கற்ற அரசாக ஒன்றிய அரசு இருந்திருக்கிறதா இல்லையா? அவர்களுக்கு அது தமிழர்கள் என்றாலே ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிற ஒரு பார்வை இந்த மேட்டுக்குடி சமூகத்திற்கு இருக்கிறது. இந்த அடி மனதில் அவருடைய இரத்த நாணங்களிலே ஊறி இருக்கிற அந்த நச்சுத்தன்மை தான் தமிழர்களுக்கான ஆண்டாண்டு காலமாக. இன்றைக்கி மழை வெள்ளம் எல்லாம் வடிஞ்ச பிறகு இன்னைக்கு போய் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் என்பது கண்டிப்பாக இந்த மக்களால் காரி துப்பப்பட வேண்டிய ஒரு அரசியல். அவங்களுடைய ரத்தத்தை உரிவது போல், அட்டையை உரிவது போல் உறிஞ்சி நீங்கள் கொண்டு போன பணத்தில் 10 லட்சம் கோடியை நீங்கள் தனதாக வைத்துக்கொண்டு 2 லட்சம் கோடியை தான் இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பிச்சையாகவே நீங்கள் போடுறீங்க. இந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. நிதியமைச்சர் என்பவர் நிதிகளை, ஏனைய மாநிலங்களில் இருக்கிற நிதிகளை எல்லாம் சுருட்டி கொண்டு போய் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்துருக்கிறீங்க, மத்திய பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்துருக்கிறீங்க, குஜராத்துக்கு அள்ளி கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இந்தியாவிலேயே வரி வருவாயில் அதிகமான வரி வசூலை ஒன்றிய அரசு கரங்களிலே தருகின்ற எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தரவில்லை என்கிற கேள்வி என்பது இங்கே தான் பேரிடர் நடக்கல. இப்போ எதுக்காக நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி வீதி வீதியாக நடக்கிறீங்க? எங்கள் ஒன்றிய அரசு தான் ராணுவத்தை அனுப்பியது, ஹெலிகாப்டர் அனுப்பியது, ராணுவ வீரர்கள் தான் களத்தில் பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பீத்திக்கு தெரியுது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 40 லட்சம் வரை தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பம் நட்டமாயிருக்குல்ல. அந்த குடும்பத்திற்கு மாநில அரசு கிட்ட இருக்கிற நிதியை வச்சு இன்னைக்கு 6000 கொடுக்குறாங்க. இது என்ன 6000 என்பது 6 மணி நேரத்திற்கு தகுமா? அந்த தொடர்வண்டியில் மாட்டிக்கொண்ட அந்த பயணிகளுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க? அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் தத்தமது வீட்டில் இருந்த அரிசி, பருப்பு, காய்கறிகளை கொண்டு அந்த தொடர்வண்டியிலே மாட்டிக்கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிர்களை காப்பாற்றினார்கள். ஒன்றிய அரசு மாற்றாந்தர மனைப்போடு நடந்து கொள்கிறதா இல்லையா? பி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மற்றும் நிறுவனர், பண்ருட்டியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழகத்திலும் சரி, மாநிலத்திலும் சரி போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலான விஷயம். உதயநிதி ஸ்டாலினுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் கருத்து மோதல் இருந்திருக்கு. பல கட்சிகளுக்கு நடுவே கருத்து சித்தாந்தமெல்லாம் வேறு வேறு இருக்குது. ஆனால் இந்த கருத்து மோதல் மக்கள் அவதிக்குள்ளாகிற மாதிரி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாடு ஒரு வரலாற்றில் இல்லாத வண்ணம் சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கடும் மழைப்பொழிவை சந்தித்து, அதனால் சென்னை மாநகரம் முற்றுமுதலுமாக மழை வெள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பை, சேதத்தை அடைந்திருக்கிறது. இதில் தாங்குண்ணா துயரத்தில் தமிழக மக்கள், குறிப்பாக சென்னை மக்களும் தென் மாவட்ட மக்களும் துயரத்தில் மிகப்பெரிய வரலாற்றில் இல்லாத வண்ணம் ஒரு துயரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தருணத்தில் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் அரசு கோரிய ஊரிய தொகையை தரவில்லை என்கிற ஆதங்கத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அதை அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஆனால் மக்களிடமிருந்து மாநில அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, இங்கு பத்திரிகை, ஊடகங்கள், யூடியூப்கள், தனிநபர்கள் அவரவர்களும் மழை வெள்ளத்தில் எந்த அரசும் எங்களை கண்டுகொள்ளவில்லை, எந்த மந்திரிகளும் வரவில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் யாரும் வரவில்லை என்கிற கோபத்தில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஆளும் திமுக சந்திக்க நேரிட்டது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தமது அரசு கோரிய தொகையை ஒன்றிய அரசு தரவில்லை என்கிற ஆதங்கத்தில் அந்த கருத்தை அவர் கூறினார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டம், குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த 3 மாவட்டத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி முற்றுமுதலுமாக தங்களுடைய வாழும் உரிமையை அந்த மக்கள் இழந்து உணவு, உடை, தண்ணீர், இருப்புக்கு கேள்விக்குறியாகி பல்லாயிரக்கணக்கான கால்நடைகளை இழந்து தங்கள் எதிர்காலமே ஒரு சூனியமாகின்ற ஒரு சூழலில் அந்த மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்ற போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாநில அரசு நிதி கேட்டவுடன் நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினாக நடத்துகிறோம், கேட்ட உடனே கொடுப்பதற்கு என்கிற அவருடைய அந்த கருத்து என்பது, அவருடைய அந்த உடல் மொழி என்பது ஒரு காலத்திலும் ஏற்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது.
ஒரு அகங்காரத்தின் ஒரு பேச்சாகவும், ஒன்றிய அரசு நிதியமைச்சர் என்கிற அந்த ஆணவ திமிர் ஆதிக்க சாதியின் வெளிப்பாடாக அவருடைய உடல் மொழி அமைந்தது. ஆக அவருடைய அந்த உடல் மொழியை குறித்து, அவருடைய பதிலை குறித்து பார்த்த பிறகு திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமானதாகத்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரிகிறது. மக்கள் இவ்வளோ இந்த 4 மாவட்டத்துலேருந்து சரி, வட மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் வந்து ஒரு சீரழிவை ஏற்படுத்த போட்டு மறுபடியும் ஒரு தென் மாவட்டங்களில் பல பேரிடர்களை நேர்ந்தது. ஆனால் இவங்க மக்களோட சிந்தனைகளும் கருத்துக்களையும் உள்வாங்காமல் ஒரு கட்சி ரீதியாக மோதலை மட்டுமே அவங்க பார்க்குறாங்க. மக்களுக்கான வாழ்வினை பற்றி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எதனால் அது? இல்லை, அது வந்து இந்திய நாட்டின் ஒன்றிய அரசு உங்களுக்கு தெரியும், சுனாமி என்கிற ஆழி பேரலையிலிருந்து தொடர்ந்து தானே புயல், வர்தா புயல், ஒக்கி புயல், மிஜோ புயல் என்று பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் தமிழகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கிறது. இந்த பாதிப்பெல்லாம் சந்திக்கின்ற போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அது அதிமுக அரசாக இருக்கலாம், திமுக அரசாக இருக்கலாம், நாம் கேட்கின்ற நமது நியாயமான இந்த கோரிக்கைகளை மதித்து நமக்குரிய நிதி பங்கீட்டை தருகின்ற இடத்தில் கடந்த கால காங்கிரஸ் அரசும் இல்லை, தற்போதைய பிஜேபி அரசும் இல்லை. குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு தமிழகம் கடந்த ஜிஎஸ்டி ஆண்டுகளிலிருந்து ஒரு 9-10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாயை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணங்களாக ஒன்றிய அரசுக்கு நாம் தந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்த ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுத்த தொகை என்பது வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். ஆக அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு ஒன்றும் மாநில அரசுகளுக்கு பிச்சை போடுவதல்ல. எமது மக்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட ஒன்றிய அரசின் நிதியை, அந்த நிதி பங்கீடை மாநில அரசுக்கு தராமல் இதுவரையில் ஏற்பட்ட எந்த ஒரு இயற்கை பேரிடரிலும், மீனவர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்த போதும் சரி, சுனாமி என்கிற ஆழிப்பேரையில் எமது மக்கள் அழிந்த போதும் சரி, மாநில அரசுகள் கேட்கின்ற தொகை, அன்றைக்கு சுனாமி என்கிற பல நூறு தமிழர்கள் மீனவர்கள் இறக்க நேரிட்ட போதும் ஒன்றிய அரசு கொடுத்த தொகை வெறும் 500 கோடி. இப்போது சென்னை 3 மாவட்டம், தென் மாவட்டம் 3 மாவட்டம், ஒரு 6 மாவட்டத்தில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வாழ்வுரிமையை முற்றுமுதலுமாக இழந்து, ஒருவேளை உணவுக்கும் 1 லிட்டர் பாலுக்கும் 1 லிட்டர் தண்ணீர் பாட்டிலுக்கும் ஏங்கி தவித்த போது அந்த மக்களை அந்த மீளா துயரிலிருந்து காக்க வேண்டிய பொறுப்புள்ள நடுவண் அரசுகள், ஒன்றிய அரசுகள் இப்படி மாறாமுகத்தோடு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதும் தமிழர்களுக்கு துரோகம் செய்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகால வரலாற்றில் மெய்ப்பிற்குரிய சமூக நீதி காவலர் விபி சிங் ஆட்சியை தவிர்த்து மீது ஏனைய அனைத்து ஆட்சி காலங்களிலும் தமிழர்களின் வாழ்வுரிமையை முற்றுமுதலுமாக பறித்த ஒரு ஒன்றிய அரசுகள் தான். அது காவேரியில் நமக்கான அடுக்கடுக்கான துரோகமாக இருக்கலாம், முல்லை பெரியாறில் நமக்கான துரோகமாக இருக்கலாம், கட்சித்தீவை நம்மிடமிருந்து பிடுங்கி இலங்கை அரசிடம் ஒப்படைத்ததாக இருக்கலாம், ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு ஒரு அரசு, காங்கிரஸ் அரசு படுகொலை செய்தது, ஒரு அரசு படுகொலையாளர்களை காப்பாற்றிய பாரதிய ஜனதா அரசு. ஆக இதுபோன்று இன்றைக்கு ஆந்திரா பக்கத்திலே தடுப்பணைகள் கட்டுவதாக இருக்கலாம், செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று அப்பாவி தமிழர்களை சுட்டு படுகொலை செய்கின்ற நிகழ்வாக இருக்கலாம், என்எல்சியில் தமிழ்நாட்டு வீடு நிலம் கொடுத்த விவசாய மக்களுக்கு ஒரு இழப்பீடு தர மறுத்து அவர்களுக்கு நிரந்தர வேலை தர மறுக்கின்ற அரசாக இருக்கலாம். ஆக இந்த 2 அரசுகளும் தமிழர்களை வஞ்சிப்பதும், தமிழர்களுக்கு துரோகம் செய்வதும், தமிழர்களுடைய வரிப்பணங்களை சுரண்டி குஜராத்து, உத்தரப்பிரதேஷ் போன்ற, மத்திய பிரதேஷ் போன்ற பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசின் அலுவலகங்களில் கூட நீங்கள் இந்தியை திணித்தால் எதிர்ப்பீர்கள், நாங்கள் இந்திக்காரர்களை திணிக்கிறோம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடிக்கு மேற்பட்ட தமிழர் அல்லாத இந்திக்காரர்களை திணிக்கின்ற ஒரு அரசாகவும் இந்திய ஒன்றிய அரசு இயங்கி வருகிறது. ஆக இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய நேர்மையுள்ள நியாயமான அரசியல் ஆளுமைகளும், அரசியல் ஓட்டு அரசியலை தாண்டி இயக்கவாதிகளும் இயக்கங்களும் இந்த மண்ணில் அதற்கான போர்க்குணத்தோடு களமாடவில்லை என்பதுதான் இதை காட்டுகிறது. இன்றைக்கு இவ்வளவு திமிரோடு, அகம்பாவத்தோடு, ஆணவத்தோடு ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசிவிட்டு
தனது டெல்லி தலைமை அமைச்சகத்துக்கு செல்ல முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இதுவே பஞ்சாபாக இருந்தால் அந்த அமைச்சர் பஞ்சாபை விட்டு தாண்டிருக்க முடியாது, அந்த மக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும். இதே இந்தியாவில் ஏனைய மாநிலங்கள் அந்த போர்க்குணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இங்கு தமிழர்களாகிய நாம் மத ரீதியாக, சாதி ரீதியாக, கட்சி ரீதியாக பிரிந்து கிடக்கிற காரணத்தினாலும், இங்கு ஆண்ட பெரிய அரசியல் கட்சிகள் லஞ்ச லாவண்ய ஊழல்களில் திளைத்து கிடக்கிற காரணத்தினாலும், ஒன்றிய அரசு கைகளில் இருக்கின்ற அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற அரசு இயந்திரங்களை வைத்துக்கொண்டு இவர்களை மிரட்டி தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிற காரணத்தினால், இது போன்ற நிதி பகிர்வுகளை தர மறுக்கின்ற ஒன்றிய அரசின் சட்டையை பிடித்து கேட்கிற திராணியற்றவர்களாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய அரசியலாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மிடம் இருக்கிற இந்த மிகப்பெரிய பின்னடைவு தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை நாம் தொன்று தொற்று இன்று வரையில் இழந்து வருகிறோம். இப்போது ஒன்றிய அரசு ஒரு மக்கள் பார்வையில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 4000 கோடி திட்ட மதிப்பீட்டில் பேரிடருக்கு செலவு பண்ணீங்க, 95% விழுக்காடு பணி பூர்த்தி அடைஞ்சுன்னு சொல்கிறீங்க. எங்கே நடந்தது? இல்லை, 4000 கோடி ரூபாயில் இன்றைக்கு அந்த திட்டம் இல்லை, அதை கேள்வி கேட்க அவங்களுக்கு தகுதி இருக்காது. இல்லை, அதாவது ஒரு 4000 கோடி ஒன்றிய அரசு பெறப்படவில்லை. இது வேர்ல்டு பேங்கோட மணி தான் கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு உலக வங்கி கிட்ட கடன் வாங்குறாங்க, அல்லது தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தில் திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அவங்க நிறைவேற்றலை, சாக்கடை தேங்குது, மழைநீர் தேங்குது, மக்கள் அவதிப்படுறாங்கன்னா அந்த மக்கள் அடுத்த தேர்தலில் அப்படி மக்களுக்கான பணியை செய்யாதவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள். ஆனால் நீங்கள் இது போன்ற மிகப்பெரிய தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கோருகின்ற போது, இதெல்லாம் ஒரு தேசிய பேரிடராக இல்லை என்று எகத்தாளம் பேசுவது, அகங்காரத்தோடு பேசுவது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரை அது போல அறிவிக்கப்படவில்லை. அவங்களோட வார்த்தை ஜாலம் இதுவரை நேஷனல் அறிவிக்கப்படாத மாநிலங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய தொகை நீங்கள் கொடுத்தீங்க? இப்போ குஜராத்துக்கு நீங்கள் கொடுக்கலையா? உத்தரப்பிரதேசுக்கு நீங்கள் கொடுக்கலையா? மத்திய பிரதேசுக்கு நீங்கள் கொடுக்கலையா? இந்தியாவில் பெரிதொரு மாநிலங்களுக்கு நீங்கள் தரவில்லை. இதுதான் இவர்கள் 2 லட்சம் ரூபாய் உத்தரப்பிரதேசம் வரி செலுத்துகின்ற போது மேலும் 6 லட்சம் ரூபாயை சேர்த்து 8 லட்சம் கோடியை அந்த மாநிலத்திற்கு பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தந்திருக்கிறது. ஆனால் 10 லட்சம் கோடியை இங்கிருந்து ஜிஎஸ்டி மூலமாக தமிழ்நாட்டு மக்களிடத்திலும், வணிகர்களிடத்திலும், தொழிலதிபரிடத்திலிருந்தும் அவங்களுடைய ரத்தத்தை உரிவது போல், அட்டையை உரிவது போல் உறிஞ்சி நீங்கள் கொண்டு போன பணத்தில் 10 லட்சம் கோடியை நீங்கள் தனதாக வைத்துக்கொண்டு 2 லட்சம் கோடியை தான் இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பிச்சையாகவே நீங்கள் போடுறீங்க. ஆக இதை நாங்கள் கேட்கின்ற போது எங்கள் மாநிலத்தில் நடக்கின்ற திட்டங்களை குறித்து குறை காணுகின்ற யோக்கியதையோ தார்மீக உரிமையோ உங்களுக்கு இல்லை. அதை இந்த அரசுகள் அந்த 4000 கோடியை முறையாக செலவு செய்யவில்லை என்று சொன்னால் அதை கேட்கிற தார்மீக உரிமை இங்கு மக்களாகிய எங்களுக்கு இருக்குது. அதுக்கு மக்கள் நாளை நடைபெறுகின்ற தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அதற்காக 4000 கோடியில் நாங்கள் 2500 கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம், இன்னும் 1200 கோடிக்கு மேலே செலவு பண்ணல அப்படின்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது அவர்கள் செலவு செய்தார்களா அல்லது செலவு செய்யவில்லை என்று சொன்னால் நாளைக்கு இன்றைக்கு அமைச்சர்கள் சிறையில் இருப்பது போல சிறையில் இருக்க போகிறாங்க, அல்லது அதற்கான பதிலை அவர்கள் தரப்போகிறாங்க. அது வேறு விடயம். ஆனால் இங்கே மக்கள் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமலும், ஒரு பாட்டில் தண்ணீர் இல்லாமல் போலும், தங்களுடைய இயற்கை உபாதைகளை கூட கடக்க முடியாமலும் இந்த மக்கள் படுகிற துயரத்தில், துன்பத்தில் இருந்து அந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. நிதியமைச்சர் என்பவர் நிதிகளை, ஏனைய மாநிலங்களில் இருக்கிற நிதிகளை எல்லாம் சுருட்டி கொண்டு போய் நீங்கள் இந்திய தலைமையகத்தில் வைத்துக்கொண்டு உங்கள் பாரதிய ஜனதா எங்கே ஆளுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை அள்ளி கொடுப்பீங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்துருக்கிறீங்க, மத்திய பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்துருக்கிறீங்க, குஜராத்துக்கு அள்ளி கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இந்தியாவிலேயே வரி வருவாயில் அதிகமான வரி வசூலை ஒன்றிய அரசு கரங்களிலே தருகின்ற எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தரவில்லை என்கிற கேள்வி என்பது மிக நியாயமான, எமது மக்களின் வழி நிறைந்த அந்த கேள்வியை தான் எமது மக்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கி தான் பேரிடர் நடக்கலல்ல, இப்போ எதுக்காக நீங்கள் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியும் வீதி வீதியாக நடக்கிறீங்க? அதாங்க பேரிடர் நடக்கலல்ல. அப்போ இரட்டை வேடம் போடுறீங்களா? பேரிடர் நடக்கலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நேரத்துக்கு ஹெலிகாப்டர் அனுப்புனீங்க, அப்போ விமானப்படை வீரர்கள் அனுப்புனீங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? இங்கே பேரிடர் நடந்திருக்கு, மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, எங்கள் ஒன்றிய அரசு தான் ராணுவத்தை அனுப்பியது, ஹெலிகாப்டர் அனுப்பியது, ராணுவ வீரர்கள் தான் களத்தில் பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பீத்திக்கு தெரியுது இல்லை? முதலாவதாக ராணுவம் சரி, NDRF சரி, நாங்கள் தான் வந்தோம் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களே. அப்போ அந்த கிளைம் எதுக்காக? அப்போ அந்த கிளைம் எதுக்காக? அந்த மக்களை உயிரை பாதுகாப்பதுக்கு தானே. அப்போ அந்த மக்கள் உயிரை பாதுகாப்பதற்கு இராணுவத்தை அனுப்பிய ஒன்றிய அரசு, விமானப்படை வீரர்களை அனுப்பிய அரசு, ஹெலிகாப்டர்களை அனுப்பிய அரசு, படகுகளை அனுப்பிய அரசு, அந்த மக்களிலிருந்து மறுவாழ்விலிருந்து மீட்பதற்கு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை தரணுமா இல்லையா? சொல்லுங்க. அவங்களுடைய இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 40 லட்சம் வரை தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பம் நட்டமாயிருக்குல்ல. அந்த குடும்பத்திற்கு மாநில அரசுகிட்ட இருக்கிற நிதியை வைத்து இன்னைக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க. இது என்ன 6000 என்பது 6 மணி நேரத்திற்கு தகுமா?
ஆக இது போதுமான நிதி இல்லை, இந்த மக்களுக்கு கூடுதலான நிதியை தர வேண்டும். லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய பயிர்கள் பாழாயிருக்கிறது. ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கால்நடைகள் முற்றுமுதலுமாக அழிந்திருக்கிறது. சின்ன தொழில்கள் முற்றுமுதலுமாக நீரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பர்னிச்சரு எல்லா நிறுவனங்கள், கடைகள் எல்லாமே அங்கே பாழா போயிருக்கிறது. மிகப்பெரிய வெள்ளம், இதுவரைக்கும் வரலாற்றில் காணாத ஒரு வெள்ளத்தை நாங்கள் சந்தித்தோம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா. தொடர் வண்டிகள் செல்ல முடியவில்லை, நடுரோட்டில் நிற்குது. ரயில்வே துறையை கையில் வச்சுருந்தீங்களே, தொடர் வண்டியிலேருந்து வந்து அந்த தொடர் வண்டியில் மாட்டிக்கொண்ட அந்த பயணிகளுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க? அந்த கிராமத்துடைய மக்கள், மாநில அரசும் மத்திய அரசாலும் கூட அந்த மக்களுக்கு உணவளிக்க முடியவில்லை. அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் தத்தமது வீட்டில் இருந்த அரிசி, பருப்பு, காய்கறிகளை கொண்டு அந்த தொடர் வண்டியிலே மாற்றிக்கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிர்களை காப்பாற்றினார்கள். ஆக ஒன்றிய அரசு மாற்றாந்தர மனைப்போடு நடந்து கொள்கிறதா இல்லையா? ஒரு தொடர் வண்டியில் இருக்கிறவங்களுக்கு விமானத்தின் ஊடாக அவர்களுக்கு தேவையான உணவு, உடையை, தண்ணீரை கொடுப்பதற்கு லாய்க்கற்ற அரசாக ஒன்றிய அரசு இருந்திருக்கிறதா இல்லையா? தமிழ்நாடு அரசுகிட்ட விமானப்படை இருக்குதா? இங்கே ஒரு கேள்வி நான் முன்வைக்க விரும்புகிறேன். இவர்கள் வந்து ஆட்சியாளர்களை கார்ப்பரேட் பார்க்குறார்களா, இல்லை தமிழக மக்களை கார்ப்பரேட்? இவர்கள் எப்பொழுதுமே டெல்லியில் இந்த சவுத் பிளாக், நார்த் பிளாக் என்கிற லாபி என்பது தமிழர்களையே இரண்டாந்தர குடிமக்களாகத்தான் பார்ப்பது. அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு தெரியும். விமானத்தில் எங்களை போன்ற பொதுமக்கள் பிரதிநிதிகள் யாராவது நாங்கள் போனோம்னாக்கா அவங்க ஹிந்தியில் பேசுவான். எனக்கு ஹிந்தி தெரியாதையா, தமிழில் சொல்லு இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுன்னா, நீ ஹிந்தினே கிடையாது, தமிழ்லாம் இந்தியாவுக்கு விட்டு வெளியேறுங்க. ஏன் அந்த பிரிவினை, அந்த ஏழை சாதிய மத வேறுபாடுகளோடு இந்த பிரிவினை? அவர்களுக்கு அது தமிழர்கள் என்றாலே ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கிற ஒரு பார்வை இந்த மேட்டுக்குடி சமூகத்திற்கு இருக்கிறது. அந்த மேட்டுக்குடி சமூகம் தான் இன்றைக்கு இந்தியாவை பியூரோக்ரஸியாக, ஜுடிஷியல் நீதித்துறையில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அவர்களுடைய அந்த அடி மனதில், அவருடைய இரத்த நாணங்களிலே ஊறியிருக்கிற அந்த நச்சுத்தன்மை தான் தமிழர்களுக்கான ஆண்டாண்டு காலமாக மறுக்கப்பட்டு வருகிறது இந்த உரிமைகள். ஒரே பாரதம் ஒரே தேசம் சொல்கிற ஒரு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பிரிப்பதற்கான சூழ்ச்சிகளை கையாளுறாங்களா, அல்லது தமிழக மக்களை வஞ்சிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில்? இல்லை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை வஞ்சகம் செய்வது, இரண்டகம் செய்வது, அவர்களின் வாழ்வுரிமையை பறிப்பது இது இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக. உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழ் மக்களுடைய இனப்படுகொலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு கொத்து குண்டுகளுக்கும் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கும் இரையாக செத்து மடிந்த போது அந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று ஒட்டுமொத்த தமிழகம் சாதி, மத, கட்சி எல்லைகளை கடந்து வீதிக்கு வந்து கதறினார்கள். ஆனால் அன்று கண்டுகொள்ளாமல் ஆயுத உதவிகளை செய்து எமது தமிழ் இனத்தை அழித்த ஒன்றிய அரசின் அதிகார வர்க்கமும் ஒன்றிய அரசின் வெளிவரவு கொள்கையும் கொண்ட ஒரு நிலைப்பாடு தான். அதே சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அதிபரை கொண்டு வந்து இங்கு மத்திய பிரதேசத்திலே சிறப்பு செய்வதும், புத்தர் சிலையை திறப்பதற்கு கார்ப்பரேட்டு வரவேற்பு அளிக்கின்ற அரசாகத்தான் இன்றைய பாரதிய ஜனதாவும் இருக்கிறது. ஆக நான் சொன்னது, விபி சிங்கை தவிர்த்து இந்தியாவை ஆண்ட எந்த ஒரு இந்திய பிரதமர்களும் தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு, நீதியான வேண்டுகோளுக்களுக்கு ஒரு காலத்திலும் செவிசாய்ப்பது இல்லை. ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு தமிழக மக்கள் இந்த தேசிய கட்சிகளை முன்னங்கால் பிடலில் அடிக்க ஓடவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அது பாரதிய ஜனதாவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம். தமிழர்களை இந்தியர்களாகவே பாவிக்க மறுத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை தர மறுத்து, இது போன்ற மிகப்பெரிய இயற்கை இடர்பாடுகளின் போது உரிய நிதியை வழங்க மறுத்து, இந்த மக்களின் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சாவுகளுக்கு காரணமாக இதே நிர்மலா சீதாராமன் தான் சொன்னார். ஒக்கி புயலில் என்னுடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் தத்தளித்து ஆங்காங்கே மாட்டிக்கொண்ட போது எங்கள் விமானப்படைக்கு இரவு நேரத்தில் கண் தெரியாது என்று சொன்னார். இந்திய நாட்டின் விமானம் பக்கத்து அண்டை நாடுகளில் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு, காஷ்மீரில் இருக்கின்ற பாகிஸ்தான் வீரர்களை தாக்குவதற்கு நள்ளிரவில் பறந்து சென்று குறிப்பாக இலக்கை நோக்கி தாக்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வருகின்ற வல்லமை வாய்ந்த விமானம் பாவம் நம்முடைய அப்பாவி மீனவர்கள் இயற்கை சீற்றத்தில் மாற்றிக்கொண்ட போதும், அதுபோன்று தென் மாவட்டத்தில் ஒரு மலைக்காடுகளுக்கு பயிற்சிக்கு சென்ற பொதுமக்கள், பயணிகள் தத்தளித்து உயிர் தீக்கரையாக்கி அவர்கள் தீயில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது தமிழ்நாட்டு அரசு எங்களுக்கு ஹெலிகாப்டர்களையும் இராணுவர்களையும் அனுப்பி அவர்களை மீட்டுத் தாருங்கள் என்று கோரிய போதும் இதே பதிலைத்தான் சொன்னார்கள். இரவு நேரங்களில் எங்கள் ஹெலிகாப்டர்கள் மலைப்பிரதேசங்களிலே பறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, விடியிற்றும் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்குள் அங்கு பல உயிர்கள் கருகிவிட்டன. ஆக ஒன்றிய அரசு, அது தமிழ்நாட்டை அப்போது அதிமுக ஆண்டு கொண்டிருந்தது, இதே பதிலும் இதே ஒக்கி வர்தா புயல்களிலும் இதே நிலைதான் ஏற்பட்டது. தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த புயலில் திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது. இதே அகங்கார, ஆணவ, திமுறான
அவர்கள் உடல் மொழியை பாருங்கள், எவ்வளவு அகம்பாவத்தோடும் திமிரோடும் பேசுகிறார்கள் என்று. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தமிழக மக்கள் இது போன்ற ஆதிக்க ஒன்றிய அரசுகளின், இந்திய அரசியல் கட்சிகளின் ஆட்சி அதிகாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏற்கனவே தென் மாவட்டத்தில் 4 பேர் கொண்ட குழு பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு அறிக்கையும் மத்திய ஒன்றியத்துக்கு அளிச்சிட்டாங்க. அந்த சூழலில் அண்ணாமலையும் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். ஐஏஎஸ் கலெக்டர் பேட்ச் அது, அதனால் ஒரு தவறுதலான ஒரு அறிக்கையெல்லாம் அங்கே சமர்க்கப்பட்டது. அண்ணாமலை இந்த இடத்துல இவங்க நிர்மலா சீதாராமன் மீண்டும் பார்வையிடுறது ஒரு அரசியல் உள்நோக்கம் உள்ளதா? அதுவும் குறிப்பாக நம்ம சொல்ல போனால் தென் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அதான் நான் கேள்வி வச்சுனேன். நீங்கள் இயற்கை பேரிடரே இது இல்லை, இது ஒரு பேரிடரே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் தென் மாவட்டத்து மக்களை மட்டும் பார்வையிட வந்திருக்காங்களா? அங்கே ஓட்டு வங்கி இருக்கு. நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லை, ஓட்டு வங்கி இருக்கு. அங்கே நாடாளுமன்ற தேர்தல் வருது. தென் மாவட்டத்தில் பிஜேபிக்கான ஓட்டு வங்கியை மாற்றணும் பாருங்கள். ஒரு ஒன்றிய அமைச்சர், நிதி அமைச்சர், நானே வீதியாக மக்களை பார்க்குறேன், சந்திக்கிறேன், உங்களோட நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு அரசியல் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான இப்போ ரோட் ஷோ நடத்துகிறாருல்ல அண்ணாமலை, அந்த மாதிரி இது ஒரு ஷோ தான். இது மக்கள் கேட்குறது அந்த மக்களுக்கான ஊரிய யார் யார் இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டாங்க, சிறுதொழில் என்ன பாதிக்கப்பட்டது, குறுதொழில் என்ன பாதிக்கப்பட்டது, விவசாயிகள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு உரிய இழப்பீடுவதற்காக இன்றைக்கி சுமார் கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேல் இன்றைக்கி தென் மாவட்ட மக்களுக்கான இழப்பு. சென்னையில் கிட்டத்தட்ட 15,000 கோடி இழப்பு. அப்போ 40,000 கோடிக்கு மேல் இழப்பை சந்தித்து இன்றைக்கு நட்டநடு வீதியில் நின்று கொண்டிருக்கிற தமிழக மக்களை கரை சேர்ப்பதற்கு, கை கொடுத்து உதவுவதற்கு நிதி தான் மிக முக்கியமானது. அதை தர மறுத்து இன்றைக்கி மழை வெள்ளம் எல்லாம் வடிஞ்ச பிறகு இன்றைக்கி போய் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் என்பது கண்டிப்பாக இந்த மக்களால் காரி துப்பப்பட வேண்டிய ஒரு அரசியல். மக்கள் தெளிவாக இருக்காங்க, இதில் மக்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த நிர்மலா சீதாராமனோ அல்லது ஒன்றிய குழுக்களோ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாபெரும் இயற்கை பேரிடருக்கு உரிய நிதியும் உரிய புனர்வாழ்வையும் இந்த மக்களுக்கு உரிய முறையில் நிதியை ஒதுக்கி அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை எந்த இடங்களிலும் மக்கள் வீதிகளிலே வாக்கு கேட்க அனுமதிக்கக்கூடாது. அப்போதுதான் தமிழர்கள் மானம் ரோஷம் உள்ளவர்களாக இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு கோபத்தை வேறு எந்த விதத்தில் நம்ம ஒன்றிய அரசுக்கு காட்ட முடியும்? அது மாநில அரசு தவறு செய்தா இருந்தாலும் கூட மக்கள் அந்தந்த தேர்தல் களங்களில் தான் அதற்கான எதிர்வினை ஆற்றுவார்கள். அதனால் அந்த நேரத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அரசுகள் அந்த நேரத்துக்கு வாக்குக்கு நம்ம 500 ரூபா கொடுத்து வாங்கிடலாம், 1000 ரூபா கொடுத்து வாங்கிடலாம், நம்ம மக்களை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த அகம்பாவம் இருக்குல்ல, அந்த திமிரு இருக்குல்ல, அந்த அகம்பாவத்தை, அந்த திமிரை அது ஒன்றிய அரசுகள் செய்தாலும் மாநில அரசுகள் செய்தாலும் அதனுடைய அந்த மாநில ஒன்றிய அமைச்சர்களுடைய பிரதிநிதிகள் செய்தாலும் அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்படிப்பட்ட அரசியலாளர்களை, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தூக்கி எறிவதற்கு, குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய நிர்மலா சீதாராமன், அண்ணாமலைகளினுடைய இந்த கொட்டம் என்பது நாளுக்கு நாள் நீங்கள் திமுகவுக்கும் உங்களுக்குமான 1000 அரசியல் முரண்பாடுகள், கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் மற்ற நேரங்களில் வச்சுக்கங்க, உங்கள் லாவணி கச்சேரிகளை மற்ற நேரங்களில் வச்சுங்க. மக்கள் ஒரே ஒரு சொட்டு தண்ணீருக்கும், ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கும் இங்கு குழந்தைகளும் முதியோர்களும் ஏங்கி தவித்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடரை தத்தளிக்கின்ற போது இந்த அகம்பாவத்தோடும் ஆணவ திமிரோடும் பதில் சொல்லுகின்ற நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர்களாக நம்முடைய தமிழக மக்கள், இவர்கள் நம்முடைய வீதிகளுக்கு வாக்கு கேட்கின்ற போது ஒரு சரியான அரசியலாக நின்று ஒரு சரியான ஒரு திருப்பி அவர்களுக்கான ஒரு தேர்தலின் ஊடாக ஒரு சரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஒன்றிய அரசு பிரதிகளுக்கு தமிழகம் தர வேண்டும் என்பதுதான் எமது விருப்பம். கண்டிப்பாக சார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இதில் மக்கள் பதில் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.